السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: وكم قصمنا من قرية كانت ظالما وأنشأنا بعدها قوما آخرين. صدق الله العلي العظيم. عن أبي البختري الطائي رضي الله تعالى عنه: سمعت من رسول الله صلى الله عليه وسلم يقول: لن يهلك الناس حتى يغدروا من أنفسهم. فصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாகவே உலக வாழ்க்கையை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில விஷயங்களை இயற்கையாகவே அல்லாஹ் நம்மின் மீது அல்லாஹ் விதித்திருக்கின்றான். ஒரு மனிதர் தனது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய, சம்பவிக்கக்கூடிய சந்தோஷங்களோ, துன்பங்களோ, வருத்தப்படக்கூடிய காரியங்களோ, இது போன்ற ஒவ்வொரு விதமான காரியங்களும் மனிதர்களுடைய வாழ்க்கையில், இது எல்லா மனிதர்களும் அவருடைய வாழ்க்கையில் கடந்து வரக்கூடிய, தாண்டி வரக்கூடிய ஒரு நிகழ்வாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்து வைத்திருக்கின்றான். அப்படி தனது வாழ்க்கையில் சோதனையை சந்தித்து விடாமல், சிரமங்களையே பார்த்து விடாமல் வாழ்ந்து விட்டதாக எந்த ஒரு மனிதனையும் நம்மால் உலகத்தில் அடையாளப்படுத்தி விட முடியாது. அவ்வளவு தூரங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுடைய வாழ்க்கையை இப்படித்தான் இயற்கையோடு பின்னியதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கின்றான். அப்படி உண்மையிலேயே உலகில் ஒரு மனிதர் தான் வாழும் காலகட்டங்களில் எந்த விதமான சிரமங்களையும், எந்த விதமான நெருக்கடிகளையும் நான் சந்திக்கவே இல்லை என்று சொன்னால், உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்புகளில் சிறந்த படைப்பாகிய, படைப்புகளில் தூய்மையான படைப்பாகிய நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கணும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த நபிமார்கள் கூட நெருக்கடிகள் இல்லாத, சோதனைகள் இல்லாத, சிரமங்கள் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்ததாக வரலாறுகளில் நம்மால் எங்கும் காண முடியாது. இன்னும் நபிகள் பெருமானாருடைய வார்த்தையில் இப்படி பார்ப்போம் என்று சொன்னால், உலகத்திலேயே அதிகமான சோதனைகளுக்கு சொந்தக்காரர்கள் நபிமார்கள் என்பதுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஆழமான அழுத்தமான செய்தி. ஆக சோதனை என்பது உலகில் உண்டான எல்லா மனிதர்களுக்கும் அது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று என்பதை அண்ணன் பெருமானாருடைய இந்த வார்த்தையின் பின்புறனாக நமக்கு இமாம்கள் கோடிட்டு காட்டுவார்கள். நபிகள் பெருமானாருடைய காலகட்டம் அண்ணன் பெருமானாருடைய வாழ்க்கைக்கு பிறகு
சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியில நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சில நிகழ்வுகளை குறித்து தங்களுக்குள் பேசிக்கொண்டு அதனை பரிமாறிக்கொண்டு இருக்கிறாங்க. உர்வத் பின் ஸுபைர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழர், அல்லது அம்ர் பின் ஆஸ் என்று சொல்லப்படக்கூடிய நபிகள் பெருமானாரோடு மிகுந்த நெருக்கம் கொண்டிருந்த அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு கிட்ட உர்வத் பின் ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. தோழரே, அக்பிர்னி பி அஷத்தி மா ஸனஅல் முஷ்ரிகூன பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டங்களில் எதிரிகளின் புறத்தில் இருந்து, மக்கத்து குஃபார் குறைஷியுடைய தலைவர்களின் புறத்தில் இருந்து நிறைய சோதனைகளை, நிறைய இடையூறுகளை சந்தித்ததாக நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த சோதனைகளில் கடுமையான சோதனையாக நீங்கள் எதை பார்க்கின்றீர்கள், உங்களால் எதை சொல்ல முடியும் என்பதாக உர்வத் பின் ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அம்ர் பின் ஆஸ் என்று சொல்லப்படக்கூடிய பிரபலியமான நபிகள் பெருமானாரோடு அதிக தோழமை கொண்டிருந்த வயதில் மூத்த சஹாபியிடத்தில் இந்த ஒரு கேள்வியை முன்வைக்கின்ற பொழுது ஹஜ்ரத் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி பதில் சொன்னாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து காஃபிர்களிடமிருந்து நிறைய சிரமங்களை வாழ்க்கையை அனுபவித்தார்கள். அப்படி அவர்கள் அனுபவித்த சிரமங்களில் கடுமையான சிரமமாக, கடுமையான கஷ்டமாக நான் கருதுவது இதைத்தான் என்று கூறிவிட்டு ஒரு நிகழ்வை சொல்றாங்க. என்ன நிகழ்வு என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவுடைய முற்றத்தில் ஒரு தொழுகையை தொழுது கொண்டு இருக்கிறாங்க. கஅபாவுடைய வெளியில முற்றத்தில் ஒரு தொழுகையை தொழுது கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கஅபாவிற்குள் வந்த மக்காவுடைய காஃபிர்களில் தலைமைத்துவம் வகிக்கக்கூடிய மிகுந்த செல்வாக்குள்ள ஒரு மனிதர் உக்பத் இப்னு அபீ முஐத், அவர் நபிகள் பெருமானார் கஅபாவிற்கு தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது இவரும் உள்ளே வருகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரும் இல்லை, தனியாக தொழுது கொண்டிருக்கிறாங்க. எனவே நபியை எப்படியேனும் கொலை செய்து விட வேண்டும், அல்லது நபிக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் தீங்கை ஏற்படுத்தி விட வேண்டும் என்று இதுவரை கருதி கொண்டிருந்த பல குஃபார்களுடைய தலைவர்கள் அதில் சரியான சந்தர்ப்பமாக உக்பத் இப்னு அபீ முஐத்திற்கு நபிகள் பெருமானார் தனிமையில் சிக்குண்டார்கள். அதிலும் பிற நேரங்களை போன்ற அல்ல, தொழுகையுடைய நேரம். பொதுவாக நமக்கு தெரியும், தொழுகை அங்கோ இங்கோ எங்கும் திரும்பி பார்க்க முடியாது. தொழுகையின் நேரம் தனியாக சிக்கிக் கொண்டார்கள் என்பதை யூகித்துக் கொண்ட உக்பத் இப்னு அபீ முஐத் நபிகள் பெருமானாருடைய கழுத்திலே தன்னிடம் இருந்த கடுமையான தடிப்பமான ஒரு டவலை துண்டை போட்டு நபிகள் பெருமானாருக்கு பின்புறமாக இருந்து அந்த துண்டை இறுக்குகின்றான். இழுத்து நபிகள் பெருமானாரை கழுத்தை நெருக்கிறான். இந்த அளவுக்கு வரலாறு எழுதுவாங்க. அஷத்து ஹுனுகன் நபிகள் பெருமானாருடைய கழுத்து முழுமையாக இருபட்டு போனது. மூச்சு விடுவதற்கு சிரமப்படக்கூடிய ஒரு சூழல். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் கஅபாவிற்கு உள்ளே வர இந்த காட்சியை கண்டுட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உக்பத் இப்னு அபீ முஐத்தை தனது தோல் புஜங்களை கொண்டு தள்ளிவிட்டு நபிகள் பெருமானாரை அவனுடைய இறுக பிடியிலிருந்து காப்பாற்றுகின்றார்கள். நபிகள் பெருமானாரை அவனுடைய இறுக பிடியிலிருந்து காப்பாற்றாங்க. காப்பாற்றிவிட்டு சொல்கின்றார்கள், அத்தக்துலூன ரஜுலன் அன் யகூல ரப்பி அல்லாஹ், எனது இறைவன் அல்லாஹ் என்று சொன்ன ஒரு மனிதரை
இறைவனை வணங்குங்கள் என்று சொன்ன ஒரு மனிதரை அப்படி சொல்வதற்காக நீங்கள் கொலை செய்ய முற்படுவீர்களா என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உக்பத் இப்னு அபீ முஐத்தை திட்டிவிட்டு நபிகள் பெருமானாரை அங்கிருந்து காப்பாற்றி சென்றார்கள் என்று இந்த வரலாறை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து காஃபிர்களிடம் எதிரிகளிடம் சந்தித்த கடுமையான நேரங்களில் இது ஒரு நேரம் என்பதாக உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு கிட்ட ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு இந்த நிகழ்வை எடுத்து கூறுறாங்க. இங்கே நாம் சொல்ல வருவது சிரமங்கள் இல்லாத அது தனிப்பட்ட மனிதனுடைய சோதனையாகட்டும் அல்லது எதிரிகள் புறத்திலிருந்து வரக்கூடிய துன்பங்களாகட்டும், அப்படி எவ்விதமான சிரமங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்து விடாமல் கடக்காமல் எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் கண்டிப்பாக மௌத் வரை வாழ்ந்துவிட முடியாது என்பதை அண்ணலும் பெருமானாருடைய இது போன்ற வாழ்க்கையின் பின்புலத்தில் நமக்கு இமாம்கள் மிக தெளிவாக சொல்லித் தருவாங்க. சில சோதனைகள் ஒரு மனிதனுக்கு, தனிப்பட்ட மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சோதனையா இருக்கலாம். சில சோதனைகள் ஒரு குடும்பத்திற்கு ஏற்படக்கூடிய சோதனையா இருக்கலாம். சில சோதனைகள் ஒரு சமுதாயத்திற்கு அந்த சோதனை அது பீடிக்கின்ற பொழுது அந்த சமுதாயம் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் ஒரு சோதனை சூழ்ந்து கொள்கின்ற பொழுது அதிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்குண்டான, அதிலிருந்து நம்மால் வெளியேறிவிட முடியாத பல்வேறு விதமான நிர்பந்தங்களை நாம் சந்திக்கின்ற பொழுது நமக்கு உடனே ஏற்படக்கூடிய கேள்வி என்னங்க, அல்லாஹ் ஏன் நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான்? இவ்வளவு பெரிய அநியாயம் செய்யறான், இவ்வளவு பெரிய அக்கிரமக்காரனா இருக்கிறான், அல்லாஹ் ஏன் இன்னும் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறான்? இது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு இயல்பான கேள்வி. சமீபத்திய காலங்களில் இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலைமைகள், அதிலும் குறிப்பாக வடநாடுகளில் தாங்கள் விரும்பக்கூடிய உணவை கூட மற்ற சுதந்திரங்களை விட்டுவிடலாம். தான் சாதாரணமாக ஒரு மனிதன் விரும்பக்கூடிய உணவு, அந்த உணவை கூட அவன் விரும்பி உண்ண முடியாத அளவிற்கு உண்டான நெருக்கடிகள் சூழப்பட்டது, இன்னும் சூழ்ந்து இருக்கின்றது. அதன் பெயரை சொல்லி இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்பட்டவர்கள் எண்ணிக்கை எத்தனையோ உண்டு. இப்படி சொல்லனா துயரங்களை சந்தித்து வரக்கூடிய ஒரு சமுதாயம். இதை பார்க்கின்ற பொழுது நமக்கு யதார்த்தமாக இயல்பாக வரக்கூடிய கேள்வி, அல்லாஹ் ஏன் இன்னும் இவங்கெல்லாம் தண்டிக்கல? அல்லாஹ் ஏன் இவங்கெல்லாம் விட்டு வச்சிருக்கிறான்? இது பொதுவாக நமக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் பல்வேறு விதமான வரலாறுகளை, அதிலும் குறிப்பாக அநீதக்காரர்களுடைய வரலாறுகளை, உலகத்தில் அநீதம் புரிந்தவர்களுடைய வரலாறுகளை எப்படியெல்லாம் அளித்தோம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு இடங்களில் நமக்குண்டான பாடமாக, ஈமானிய படிப்படையாக உறக்க சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் பேசுவான். அதில் ஒரு இடம், வகம் கஸம்னா மின் கரியத்தின் கானத்து ஸாலிமா. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம யோசிக்கணும். வகம் கஸம்னா, நாம் பலி தீர்த்திருக்கின்றோம். சில பேப்பர்கள் சில வார்த்தையை படிப்போம், பலிக்கு பலி கொலை. அல்லாஹ் சொல்றான் வகம் கஸம்னா, நாம் பலி தீர்த்திருக்கின்றோம். யாரை? மின் கரியத்தின், சில ஊர்வாசிகளை. எதற்காக? வகானத்து ஸாலிமத்தன், அவர்கள் முழுக்க அநியாயக்காரர்களாக மாறி போன பொழுது அந்த ஊர்வாசிகளை நாம் பலி தீர்த்திருக்கின்றோம். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடந்த கால சமுதாயங்களில் நடந்த வரலாறுகளை அல்லாஹ் நமக்கு பாடமாக, அல்லாஹ் படிப்பனையாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதிலிருந்து இமாம்கள் சொல்லி தருவாங்க. அல்லாஹ்வுடைய குர்ஆன் மூலமாக அல்லாஹ் பல்வேறு இடங்கள் நமக்கு தரக்கூடிய போதனையும் அதுதான்.
அல்லாஹ் அவருக்கு தெளிவாகவே சொல்லுவான். நான் அநியாயத்தை கண்டுவிட்டு அநியாயக்காரனை பார்த்துவிட்டு நான் பொடுபோக்காக இருக்கிறேன், அவனை பார்க்காம இருக்கிறேன் நினைக்காதீங்க. வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன். ஒரு அநியாயக்காரன் அநியாயம் செய்யறான், அவனை நான் பார்த்துட்டு நான் கண்டுக்காம போறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அல்லாஹ் மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்ல வர்றது என்ன தெரியுமா? அநியாயம்தான், அநியாயம்தான் புரிகின்றான், தீமைதான் செய்கின்றான், அட்டூழியம் தான் செய்கின்றான். ஆனா அல்லாஹ் அதுக்கு பழி வாங்கணும்னு சொன்னா, அந்த அநியாயத்துக்கு அல்லாஹ் பழி வாங்கணும்னு சொன்னா அதுக்கு அல்லாஹ் ஒரு அளவு வச்சிருக்கிறான். ஒருத்தனுக்கு இந்திய அரசாங்க சட்டம் தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லுதுங்க. எப்பங்க கொடுக்க முடியும்? அதற்கு ஒப்ப அதற்கு சமமான ஒரு தவறை செஞ்சா தூக்கு தண்டனை கொடுக்கலாம். இது சட்டம். ஒருவருடைய பொருளை அபகரிச்சுட்டா திருட்டு இதுக்காக தூக்கு தண்டனை கொடுத்துட முடியுமா? அப்ப அல்லாஹ் சொல்றான், வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன், எந்த அநியாயக்காரனையும் நான் விட்டு வைக்க மாட்டேன், நான் பொறுப்போக்காய் நான் விஷயத்துல என்ன அவன் அநியாயம் நான் பழி தீர்க்கிற அளவுக்கு வரணும். நான் பழி வாங்கணும்னு சொன்னா அதற்குண்டான இடத்துக்கு அவன் வரணும். அப்படி வந்தால்தான் நான் பழி வாங்க எனக்கு அந்த இடம் கரெக்டா இருக்கும். குர்ஆன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமான இடங்களில், நீண்ட இடங்களில் ஒரு அநியாயக்கார சமுதாயத்தையும் அந்த அநியாயக்கார அரசன் அந்த சமுதாயம் எப்படி அழிக்கப்பட்டது என்கிற வரலாறையும் அல்லாஹ் குர்ஆனில் பிரசித்தி பெற்ற இடங்களில் அதிகமான இடங்கள் அல்லாஹ் பேசக்கூடிய வரலாறு ஃபிரௌனுடைய வரலாறு. ஃபிரௌன் அல்லாஹ் எடுத்த உடனே அல்லாஹ் அழிக்கல. குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க, அவனுடைய வரலாறை படிச்சு பாருங்க. அடுக்கடுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அவனை முன்னேறி விட்டுருக்கான் அல்லாஹ். நபினா மூசா அலைஹிஸ்ஸலாம் வைதுநாதா ரப்பக மூசா அனியத்தில் கௌமல் ஸாலிமீன், நபினா மூசாவை அழைத்து அல்லாஹ் சொல்றான், ஒரு அநியாயக்கார கூட்டத்துக்கு உங்களை நான் நபியை அனுப்பி வைக்கிறேன் போங்கிறான் அல்லாஹ். நபினா மூசா சொன்னாங்க, யா அல்லாஹ் ஃபிரௌனுடைய கூட்டத்துக்கு அவன் ரொம்ப அநியாயக்காரனாச்சு, அவங்ககிட்ட எப்படி நான் போறது? அல்லாஹ் சொன்னா, உங்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஃபஅதியா ஃபிரௌன் ஃபகூலா இன்னா ரசூலு ரப்பில் ஆலமீன், எனது கண்காணிப்பில் எனது மேற்பார்வையில் நீங்க போங்க, நான் அவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன், தைரியமா போங்க. போய் சொல்லுங்க ஃபிரௌன் கிட்ட, அன் அர்சில் மானா பனி இஸ்ராயில், உன்னிடத்தில் அடிமையாக வைத்திருக்கக்கூடிய பனு இஸ்ராயில் சமுதாயத்தை என்னோடு அனுப்பிவிடு போய் சொல்லுங்க. அவனுக்கு ஏகத்துவத்தையும் சொல்லுங்க, கலிமாவையும் எடுத்து சொல்லுங்க. அது மட்டுமல்ல, நீ யாரையெல்லாம் அடிமைகளாக கொத்தடிமைகளாக வைத்திருக்கின்றாயோ அப்படிப்பட்ட பனு இஸ்ராயில் சமுதாயத்தை என்னோடு அனுப்பின்னு சொல்லி கூப்பிடுங்க. போனாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவு எடுத்து சொன்னாங்க. ஃபிரௌன் திரும்ப கேட்டான், அலம் நுரப்பிக ஃபீனா வலீதா வ லபிஸ்த ஃபீனா மின் உம்ரிக சினீன், என்ன மூசாவை மறந்துட்டீங்களா? சிறு பிராயத்திலிருந்து உங்களை வளர்த்ததுனா பல வருஷம் என்கிட்ட நீங்க வளர்ந்துருக்கிறீங்க. சின்ன குழந்தையிலிருந்து என்கிட்ட என்ன பார்த்து நீங்க வளர்ந்துருக்கிறீங்க, அதை மறந்துட்டீங்களா? இன்னைக்கு நன்றி மறந்து போய் நிக்கிறீங்க அப்படின்னு பேசணும். அடுத்து கேட்டான், நீங்க நபின்னு வந்து நிக்கிறீங்க, நீங்க சமுதாயத்தை நல்வழிப்படுத்த போது சொல்றீங்க, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்க எப்படிப்பட்ட ஆளு? வாலிபத்துல ஒரு மனிதனை நீங்க கொலை செய்து விட்டு நீங்க ஊரை விட்டு ஓடி போயிட்டீங்க பயந்து. அப்படிப்பட்ட நீங்க இன்னைக்கு நபியா வந்திருக்கிறன்னு சொல்றீங்க. அப்ப நபீனா மூசா அல்லாஹ் திரும்ப கேட்க சொன்னான், நீங்க கேளுங்க. நீங்க கொலை பண்ணீங்கன்னு சொல்லணும்ல, அது நீங்க அறியாம செஞ்சது. அது நீங்க சொல்லுங்க, நான் அறியாம செஞ்சுட்டேன்ப்பா, உன் மேல பயத்துல ஓடி போயிட்டே சொல்லுங்க. சொல்லிட்டு நீங்க அவங்க கிட்ட கேளுங்க, ஒரு கொலை செஞ்சனா பாவின்னு சொன்னா, ஒரு கொலை செய்தனால் மக்களை நல்வழிப்படுத்த தகுதி அற்றவன் என்று சொன்னால், குழந்தைகளில் எத்தனை குழந்தைகளை கொண்டு குவித்திருக்கின்ற அப்படிப்பட்ட நீ யோகியனான்னு சொல்லி கேளுங்க. குழந்தைகள்ல
வரலாறு அப்படித்தானே. ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அது தனது ஆட்சிக்கு கேடாக வந்து முடியும் என்று தெரிந்த பிறகு அந்த ஊர்ல பிறந்த எல்லா ஆண் குழந்தையும் கொலை செய்ய சொன்னான். அப்ப அல்லாஹ் கேட்க சொன்ன, நீங்க கேளுங்க, ஒரு குழந்தைக்காக அந்த ஊருடைய பல குழந்தைகளை கொலை செய்த நீ அரசனா வர்றது தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ வாதங்கள் முத்துது. அப்ப சொன்னாங்க, அல்லாஹ் தான் என்னை நபியா அனுப்பி வச்சிருக்கிறான், அல்லாஹ் தான் என்ன நபியா அனுப்பி வச்சிருக்கான்னு சொன்னாங்க. உடனே கேட்டான், ஒமா ரப்புல் ஆலமீன். சரி, ரப்புல் ஆலமீன் சொல்றீங்களே, அந்த ரப்புல் ஆலமீன் யார், அவனுக்கு என்ன தகுதி சொன்னாங்க. ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்டவன்? ரப்புல் மஷ்ரிக் வல் மக்ரிப், வானம் பூமியை படைத்தவன், கிழக்கு மேற்கை படைத்தவன், எல்லாத்தையும் சொன்னாங்க. அப்ப அந்த மக்களை பார்த்து சொன்னான், இன்ன ரசூலுக்கு முன்னதி ஒரு சில இறைக்கும் நமஜனும். இவர் யார் தெரியுமாங்க? பைத்தியக்காரன். இன்னைக்கு ரசூல்னு சொல்றாரு, இவர் ஒரு பைத்தியக்காரத்தை அல்லாஹ் நபி அனுப்பி வச்சிருக்கான்னு சொன்னான். அடுத்து மக்களை பார்த்து கேட்டான், யா ஐயுஹல் மலவு மா அலிம்து லக்கும் மின் இலாஹின் கைரி. நான் யாருப்பா? பலிஸ்வரை பார்த்து கேட்டான், பலிஸ்வர சமுதாயத்தை பார்த்து, நான் யாரு? இறைவன். என் அல்லாத வேறு இறைவன் உங்களுக்கு யாரா இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. யாரும் பதில் சொல்லல. சிறிது காலங்கள் கடந்தது. நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமுதாயம் உருவாகி வந்தது. ஃபிரௌன் அடுத்த அறிக்கையை கொடுத்தான். லஇன் இத்தகத இலாஹன் கைரி லஅஜஅலன்னக மினல் மஸ்ஜூனின். யாராவது நபியினா மூசாவுடைய இறைவனை இறைவனாக ஏற்றுக்கொண்டால், என் அல்லாத வேறொருவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டால் உங்கள் நான் சிறையில் அடைப்பான். அப்படியும் சிலர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்து சொன்னான், உங்கள் நான் உயிரோட கழுமரத்தில் ஏற்றுவேன்னா, ஏற்றவும் செய்தான். உயிரோடு கழுமரத்தில் ஏற்றினான். அடுத்து மக்கள்கிட்ட பேசினான், நான் யாருங்க? அலைசரி முல்க் மிஸ்ர வஹாதிஹில் அன்ஹார். இந்த மிஸ்ர தேசத்தின் அரசாங்கம் எனக்கு சொந்தம் இல்லையா? இந்த நைல் நதி என் ஆட்சிக்கு கீழாக ஓடவில்லையா? என்னை இறைவனாக நீங்கள் மறுப்பதற்கு என்ன காரணம் இருக்குது? இதெல்லாம் இருக்குது, என்ன ஏத்துக்காங்கன்னு சொல்லி சொன்னான். அப்படியும் ஏற்க மறுத்தவர்கள் அப்பொழுதுதான் சொன்னான், அன ரப்புக்கும் ஆலா, அன ரப்புக்கும் ஆலா, நானே தலை சிறந்த உயர்வான இறைவன். அல்லாஹ் சொல்ல வருவது, ஒரு மனிதன் தவறு செய்கின்றான் என்கின்ற பொழுது அவனை அழித்து விட முடியாது. அவன் தவறில் இருந்து திரும்பி வர முடியாத அளவிற்கு தவறுக்கு மேல் தவறாக செய்து கொண்டே போகின்ற பொழுதுதான், ஆணவத்தினுடைய உச்சத்திற்கு வருகின்ற பொழுதுதான் அங்க வந்து நான் பதில் கொடுப்பேன். அப்ப தெரியும் உனக்கு மேல யார் இருக்காங்க. இந்தியாவின் நிலைமை, வடநாடுகளில் நாம் பேசிக்கொண்டிருந்தோம். சமீபத்திய ஆண்டுகளில் தமிழகமும், சமீபத்திய காலங்களில் தமிழகமும் இந்த ஒரு மாத காலத்திற்குள்ளாக எஸ்ஐஆர் என்னும் வாக்கு திருத்தம், அதன் மூலமாக ஒரு குடியுரிமை சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையில்லாத கேள்விகளை எழுப்பி ஒரு குடியுரிமை சட்டத்தை இதன் மூலமாக கொண்டு வருவதற்கு மொத்த தமிழகத்துடைய வாக்காளர்கள் நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் 6.25 கோடிங்க. 2 தினங்களுக்கு முன்பாக தமிழகத்துடைய தேர்தல் அதிகாரி, தலைமை அதிகாரி அறிவிச்சிருக்கிறார். இப்போ சமீபத்தில் கணக்கெடுப்பு நடத்தினாங்க எஸ்ஐஆர், அதில் மட்டும் கிட்டத்தட்ட 78 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. 78 லட்சம் பேர் தமிழகத்தில் மட்டும் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இதன் பின்னணியில் என்ன இருக்கும் என்பது வரக்கூடிய தேர்தல் நெருங்க நமக்கு தெரிய வரலாம். ஒரு அதிர்ச்சி சமுதாயம் தாண்டி வரல. அதற்குள்ளாக வக்ஃபுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எங்கெங்க இருக்கின்றது, இதெல்லாம் வக்ஃபுடைய பொருள் என்பது மீட் ஆப்புல உடனடியாக ஏற்றப்படவில்லை. எப்போ? நேற்றைய தேதியோடு.
வக்ஃபுடைய சொத்துக்கள் இது வக்ஃபுடைய சொத்து தான் என்பதை ஆப்பிள உடனடியாக ஏற்றணும், ஏற்ற தேதியோடு. நிறைய இன்டர்நெட் பராபரம் இருக்குது, சர்வர் பராபரம் இருக்குது, வக்ஃபுடைய சொத்து நிறைய இருக்குது, உடனடியாக செய்ய முடியாது, கொஞ்சம் காலம் தாருங்கள் என்று இஸ்லாமிய அமைச்சர்களிலிருந்து பல பேர் கோரிக்கை வைத்த பொழுது மத்திய அரசு பரந்த மனதோடு 4/12/2025 முடிகின்றது என்று அறிவித்ததை மிகப்பெரிய அவகாசம் 5/12/2025 கொடுத்திருக்கிறாங்க. எப்படிங்க சர்வர் பராபரங்க, உடனே சரி செய்ய முடியாது, நேரம் தான் கேட்டா பரந்த மனசோடு 4/12 இல்லைங்க வச்சுக்காங்க, 5/12 24 நாங்கள் கூட தர்றோம். இஸ்லாமிய சமுதாயம் திணறிக் கொண்டிருக்கின்றது. இதற்கு மத்தியில் கடந்த 2 தினங்களாக திருப்பரங்குன்றம் பாசிசங்கள் தெளிவாகவே சமூக வலைதளங்கள் சொல்றாங்க, ஒரு பீகாராக மதுரை நாங்கள் மாற்றப் போகின்றோம். அங்கு எப்படி ஒரு பாபர் மசூதியில் கை வச்சோமோ மதுரையை வைத்து தமிழகத்தை மாற்றப் போகின்றோம் என்று தெளிவாக சொல்லித் தர்றாங்க. அது தர்காவோ இதோ அது பிரச்சனை, நமக்கு பிரச்சனை இல்லைங்க. இஸ்லாமியர்கள் சொத்தா இல்லையா, அதாங்க பிரச்சனை. இஸ்லாமியர்கள் வாழ்ந்ததற்குண்டான அடையாளமே இல்லையா, அதாங்க பிரச்சனை. இந்திய தொல்லியல் துறை 1981 தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. தொல்பொருள் ஆய்வுத்துறையுடைய தெளிவான வெளியீடு ஆசிரியர் போஸ் எழுதியிருக்கிறாரு. மலையடிவாரத்தில் இருந்து மலைக்கு சென்றால் பாதி வழியில் தீபத்தூண் இருக்கின்றது, அங்குதான் தீபத்தை ஏற்றணும், இதான் வரலாறு தெளிவா எழுதியிருக்குது. ஆனால் தெளிவான ஆதாரங்களை கூட மறுத்துவிட்டு நாம் சொல்ல வருவது அதுதான். எவைகளெல்லாம் நீதத்திற்கு சாதகமாக இருக்க வேண்டுமோ, எவைகளெல்லாம் மக்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டுமோ, அப்படிப்பட்ட நீதித்துறையில் இருந்து, தேர்வுத்துறையில் இருந்து, வாக்காளர் துறையில் இருந்து, ஈடி போன்ற எல்லா துறைகளும் மக்களுக்கு எது சென்றடைய வேண்டுமோ, எந்த நீதியும் சென்றடைய வேண்டுமோ, அப்படிப்பட்ட எல்லா துறைகளையும் தன் வசத்தில் வைத்துக் கொண்டு ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி இந்தியா பயணிக்க துவங்கி இருக்கின்றது. அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்தியா திட்டமாக ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி பயணப்பட துவங்கிவிட்டது. அதில் சிக்குண்டாத மாநிலங்களும் இப்பொழுது சிக்க துவங்கி இருக்கின்றது. நாம் இதை நினைத்து அச்சப்பட தேவையில்லை, வருத்தப்பட தேவையில்லை. பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதனைகள் எப்பொழுதெல்லாம் பீரிட்டு எழுமோ, சோதனைகள் எப்பொழுதெல்லாம் சமுதாயத்தில் தலைக்கு மேல் வெள்ளமாக பாயுமோ, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயங்களை இந்த சமுதாயத்திற்குண்டான அரணாக தீர்வாக விட்டுவிட்டு சென்றார்கள். ஒன்று, யஅலமு வலாக்கின்னஹு சாபிருன் ராதின் அன் ரிதல்லாஹ். சோதனை தான், வேதனை தான், ஆனால் பொறுமை காருங்கள், அல்லாஹ்வை பொருந்திக் கொள்ளுங்கள். இது வேதனை தான், நெருக்கடி தான், ஆனால் அல்லாஹ்வின் தீர்ப்பு என்று நீங்கள் பொறுமை காருங்கள். இது முதல் விஷயம். அடுத்த நபிகள் பெருமானார் சொன்னாங்க, யஃபருகு இலல்லாஹ் வ யஅவா இலைஹி. எந்த ஒரு சோதனையிலும் அல்லாஹ்வின் பால் மீறுங்கள். எந்த ஒரு சோதனையிலும் அரசன் காப்பான், அதிகாரி காப்பான், இந்த ஆட்சி காக்கும் தேவையே இல்லை. யஃபருகு இலல்லாஹ் வ யஅவா இலைஹி. அல்லாஹ்வின் பால் ஒதுங்குங்கள், அவனின் பால் மீண்டு வாருங்கள். மூன்றாவது, யஅஹுது பில் அஸ்பாபி லிதஃபில் கத்ரி பில் கத்ரி. அது எழுதப்பட்ட விதிதான், ஆனால் விதியையும் சில விதிகளால் வென்றெடுக்க முடியும். அதற்குண்டான திட்டமிடலை ஏற்படுத்துங்கள். இன்னைக்கு சமுதாயம் அனைத்திலும் தோற்று போய் அல்லாஹ்வின் சிந்தனைகளை மறந்தவர்களா? ஆட்சி மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை எப்போனா மாறி போலாம். அவர்களும் இஸ்லாமியர் அல்ல. ஒரு அதிகாரியின் மீது, ஒரு ஆட்சியாளர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அல்லாஹ் மீது சமுதாயத்திற்கு இன்னும் முழுமையாக எட்டப்படவில்லை. மிகப்பெரிய கை செய்தம்.
இரண்டாவது, இதிலிருந்து சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு அவன் பாதுகாப்பான் இவன் பாதுகாப்பான் அல்ல, ஆளும் இடத்திற்கு அதிகாரம் இடத்திற்கு இந்த சமுதாயத்தை நாம் தட்டி எழுப்ப வேண்டும். அதற்குண்டான திட்டமிடல்கள் வேண்டும். இந்த மூன்றையும் நாம் செய்யாத வரை கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு குழிக்குள், ஒரு அதன பாதாளத்திற்குள் சிக்கிக்கொள்ளத்தான் போகின்றோம். இனி வருங்காலங்களில் நரியின் ஊளைகள் உரத்து கேட்கும். அந்த நரியின் ஊளைகள் அடக்கப்பட வேண்டுமா? நாம் அல்லாஹ்வின்பால் ஒதுங்குவோம். நாம் அல்லாஹை மட்டுமே முழுக்க முழுக்க நம்புவோம். சமுதாயத்தின் அரண்களை நாம் உருவாக்குவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழும் காலங்களை நமக்கு நிம்மதியான காலங்களாக, சந்தோஷமான காலங்களாக வாழ்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.